சமீபத்துல திருப்பரங்குன்ற மலையை வச்சு இந்து முஸ்லிம் சண்டை பெருசாச்சு. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம், உண்மை நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு. அஸ்ஸாம் மாநிலத்துல குவாலாபடின்ற இடத்துல நீரு அப்படின்ற ஒரு முஸ்லீம் பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்தோன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்ப அருகில் இருக்கக்கூடிய சீதா அப்படின்ற ஒரு இந்து பெண் அவங்களுக்கும் அந்த நேரத்துல குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தையை வாங்கி தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அப்போ அதற்காக அந்த நீரு அப்படின்றவங்களுடைய கணவர் எவ்வளோ பண உதவி செய்ய வந்த போது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க அந்த இடத்த விட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு சீதா அவங்களை மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே நேரத்துல வெவ்வேறு குழந்தைகளுக்கு வெவ்வேறு தாய், அந்த முஸ்லீம் தாய்க்கு பிறந்த குழந்தைக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஒரே நேரத்துல பால் கொடுத்தனால அவங்களுக்கு ஒரு மார்புல புண் வந்திருக்கு. அதை அகற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் முடியும் போது நிறைய ரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ல இவங்களுடைய ரத்தம் யாருக்குமே இல்லை. அப்போ ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறாரு. அறுவை சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. யார் அந்த ரத்தத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மருத்துவமனையில கம்பவுண்டரா வேலை பார்க்குறவர் தான் அந்த ரத்தத்தை கொடுத்துருக்காரு. அவரை சந்திச்சு நன்றி சொல்லும் போது தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, அம்மா என்னை தெரியலையாம்மா, நீங்க தாம்மா என்னை சின்ன பிள்ளையில தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதநேயம் நிறைந்து கிடக்கின்ற இடத்தில் மதங்களுக்கு வேலை இல்லை. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது